நாமத்தினால வாழ்த்துக்கள். இதனால கூட நாம் தியானிக்கிற ஒரு வசனமானது லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அங்கே ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். என்ன சூழ்நிலை அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? அவனோட மகள் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கும்போது இயேசுவிடத்தில் வந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தான். ஆனால் அதற்குள்ளாகவே அவன் மகள் மரித்து போனாள். ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு. தன் மகள் மரித்து போனால் என்கிற துக்க வலியோடு இருக்கிற ஒரு மனுஷனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்போது 2 காரியம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஒன்று, அவன் பயப்பட வேண்டும், இல்லை விசுவாசிக்க வேண்டும். பயப்படும் போது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதே சமயம் அவன் விசுவாசிக்கும் போது அந்த அற்புதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் பாருங்க, அவன் சூழ்நிலை மோசமாக இருந்தது. அவன் எதை நாடி வந்தானோ அதை இழந்து போனான். எந்த மகளுக்காக தெய்வீக சுகத்துக்காக வந்தானோ அந்த மகளை இன்று இழந்து போயிருக்கிறான். அவன் இருதயத்தில் வலியும் வேதனையும் நிரம்பி வருகிற நேரத்தில் கர்த்தர் அவனிடத்தில் சொன்ன ஒரு காரியம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த இடத்துல பாருங்கள், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு என்று தமிழில் சொன்னாலும் ஆங்கிலத்தில் ஒன்லி பிலீவ் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன அர்த்தம் சொல்கிறார்? பயப்படாத, விசுவாசிக்க மட்டும் செய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் விசுவாசிக்கிற ஒன்று மட்டும் செய்ய வேண்டும்? விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வந்து விடும். ஒரு மனுஷனுக்குள்ள ஒன்று விசுவாசம் இருக்கணும், இல்லை பயம் இருக்கணும். பயம் அவிசுவாசத்தின் அறிகுறி. கவலையை போன்ற பயமும் அவிசுவாசத்தை குறிக்கிறதா இருக்குது. அவனை பயத்துக்குள்ளே நடத்திட்டு அவனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. அநேக இடங்களில் வாசிக்கிறோம். ஏசியா 41:10, 41:13, 14, 43:1 என்று அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிற ஒரு வசனம், பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாது, உன்னை மீட்டு கொண்டேன். கடலில் அலைகளை பார்த்து சீசர்கள் பயந்த போது கூட ஆண்டவரா பயப்படாதே என்று சொன்னதை பார்க்குறோம். அப்போ இந்த பயம் சத்துருன்னு அடையாளமாக இருக்குது. வேதத்தில் 365 இடத்துல பயப்படாது என்று சொல்லியிருக்கிறார்கள். வருஷத்தில் 365 நாள் நாம் பயப்படாமல் விசுவாசிக்க மட்டும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியத்துக்காக இது உணர்த்தப்பட்டதாக சொல்லுகிறார்கள். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம். 8ஆம் வசனம் நினைக்கிறேன். அங்கே சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் விக்கிரகாரத்திலும் 2ஆம் மரணமாகிய கந்தமாகிய கடலில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டதை பார்க்கும். வெறும் பயம் தானே நினைக்கிறோம். ஆனால் சின்ன பயம் அது வளர்ந்து பெரிதாக பல சமயத்தில் மாறிவிடக்கூடும். எனவே தேவ பிள்ளையை நமக்கு அடையாளமே விசுவாசம் தான். நமக்கு முதல் பேரை கொடுக்குறது விசுவாசி. ஸோ பயப்படுகளாய் காணப்படாமல் விசுவாசிகளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கி உனக்கு சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம், விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் நான் சூழ்நிலையில் மாற்றி தருவேன். பயத்தின் வேரை அகற்றுங்கள், பயத்தின் வேரை நறுக்கி ஒன்றும் இல்லாமல் போடுங்கள். அதுதான் கர்த்தர் சொல்லுது. அந்த மனுஷன் பாருங்கள், பயப்படாதே என்று சொன்ன வார்த்தை வந்தவுடனே அவன் பயத்தை விலக்கி விட்டு விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அந்த மகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் அவளை உயிரோடு எழுப்பினதை பார்க்கலாம். இந்த வாரில் கூட கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கிறார், ஒன்று பயப்படுறியா இல்லை விசுவாசிக்கிறியா? பயந்தால் அவரால் காரியம் செய்ய முடியாது, விசுவாசத்தால் அவர் சகலவற்றும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.